அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கோசரம் பண்ணின்னு இருக்கேன்னா 2 விஷயத்துக்கோசரம் பண்ணின்னு இருக்கேன். ஒன்று, நம்ம அப்பா பேர் யூஸ் பண்ணி மீன்ஸ் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணின்னு இருக்காங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல். இன்னொன்று அந்த சௌஜன்யா விஷயம், மீன்ஸ் சௌஜன்யா விஷயத்தில் தான் நம்ம அப்பா பேரை கெட்டதாக யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. மீன்ஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த பவரில் இருக்கிறவங்க, கையில் துட்டு இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாமா? மீன்ஸ் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா என்ன வேணால் பண்ணிவிட்டு காசு கொடுத்துட்டு அது அப்படியே சமாளிஃபிகேஷன் பண்ணி விட்டுறது. ஏன் எங்ககிட்டலாம் காசு இல்லை அப்படின்றதுனால அப்படி அது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ சும்மா விட்டுருப்பீங்களா? அப்படியே எல்லா ப்ரெஸ்லேயும் இருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியாலையும் இதை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்களே. அதுவும் இப்படி போடுந்தே ரிப்பீட்டாக போட்டு சாவச்சுன்னு இருக்குவாங்க. இப்போ டி பாஸ் விஷயமே எடுத்துக்கோங்க. இப்போ டி பாஸ் கொலை பண்ண வச்சாருப்பா, ஏதோ ஒரு அப்பாவே கொலை பண்ண விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் எப்படி போட்டிங்க? ரிட்டனாக போட்டு பேசுனீங்க. ಅದೇ இப்போ அந்த ಧರ್ಮಸ್ಥಳ நடந்தது பற்றி ಯಾರನ್ನೇ பேசல. ಧರ್ಮಸ್ಥಳ ಅಂತ ಆ ಒಂದು ಊರಲ್ಲಿ ಇವ್ರಿಗೆ ಸಖತ್ ಕಂಟ್ರೋಲ್ ಇರುತ್ತೆ. ಈವನ್ அதை பற்றி பேசுங்க. இது இப்போ பேசலன்னா வேற எப்போ பேசுவீங்க? இப்போ அவங்க இப்போது விஜேந்திரா ஹெக்டே அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. அவங்க போய் அந்த பொண்ணு இந்த மாதிரி ரேப்லாம் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள், அவங்க பசங்களோட பசங்க இல்லை அவங்க ಚಿಕ್ಕಗೌಡ್ರು ಮಗ ನಿಶಾಂತ್ ಜೈನ್ ವೆರಿ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಅವ್ರ ದಣಿ ಚಿಕ್ಕಗೌಡ್ರು ಮಗ ನಿಶಾಂತ್ ಜೈನ್ ಅಂಡ್ ಅವ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸೂರಜ್, ಕಿರಣ್ ಅಂಡ್ ಕಣ್ಮಣಿ ಅಂತ. ಈ ಎಲ್ಲಾ ವಿಷಯನ ರವಿ ಪೂಜಾರಿ ಪೊಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾನೆ. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு தான் யாரோ பண்ணியிருக்காங்க. அದಂತೂ 100% எல்லாருமே அப்படிதான் சொல்கிறாங்களே. ஏன்னா அவங்களே ப்ளேம் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ಯಾವತ್ತೂ ಹೊರಗೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಸೊ ಈ ಗೌಡ್ರು ಕುಟುಂಬದವರು ಧರ್ಮಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೇಜನ್ ಕರ್ಮಕಾಂಡಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂಡ್ ಅವ್ರ ಪವರ್ ಅಂಡ್ ಅವ್ರಿಗಿರುವಂತಹ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಇಂದ ಆ ಎಲ್ಲಾ ಕೇಸ್ನ ಮುಚ್ಚಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಮಹೇಶ್ ಹಾಗೂ ಗಿರೀಶ್ ಮುಟ್ಟಣ್ಣನವರ ಹೇಳಿಕೆ ಆಗಿದೆ. ಸೊ ಗೌಡ್ರು ಫ್ಯಾಮಿಲಿನ ಟ್ರ್ಯಾಕ್ ರೆಕಾರ್ಡ್ ನೋಡಿದ್ರೆ ಧರ್ಮಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಹುಡುಗಿನ ರೇಪ್ ಅಂಡ್ ಮರ್ಡರ್ ಮಾಡಿ ದೆನ್ ಪೊಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಲಂಚ ಕೊಟ್ಟು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ನ ಮಿಸ್ಲೀಡ್ ಮಾಡೋಷ್ಟು ಪವರು ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸು ಈ ಗೌಡ್ರು குடும்பಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇರೋದು. ಈಗ அவங்க பண்ணியிருக்காங்களே, இப்போது அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம இவங்க தான் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இருக்கிற பதவி, கோயில் ட்ரஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து போட்டிங்கிடுவாங்களா. ஸோ அதனால அவங்க பயப்படுறாங்க போல், எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு பண்ணால் போய் தான் போவோம். அதுக்கு நீ என்ன பண்ணுவோம்? உங்கள் பசங்களை தப்பு பண்ணாத மாதிரி வளர்க்கணுமா இருந்துச்சு. ஓகே, தப்பு பண்ணியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இதில் வர சென்டரில் சந்தோஷம்னு சொல்லிட்டு யாருன்னே தெரில அப்பாவி அவனை போட்டு பாடாப்படுத்தி 3 ವರ್ಷ 6 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ಅವನ್ನ ರಿಲೀಸ್ பண்ணி ದಣಿ ಮಾಡಿರುವಂತಹ ಕ್ರೈಮ್ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಸಿಗಿಸ್ಬೇಕಲ್ಲ ಅಂತ ಇವ್ರು ಬಕ್ರ ಹುಡುಕ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಆಗ ಇವ್ರಿಗೆ ಸಿಗೋದೆ ಸಂತೋಷ್ ರಾವ್. ಅಗೇನ್ ಇನ್ನೊಂದು ಎಂತ ಕೋಇನ್ಸಿಡೆನ್ಸ್ ನೋಡಿ, ಸಂತೋಷ್ ರಾವ್ ಸೌಜನ್ಯ ಕೇಸಲ್ಲಿ ಅರೆಸ್ಟ್ ಆದ ನಂತರ ಚಿಕ್ಕಗೌಡ್ರು ಮಗ ನಿಶಾಂತ್ ಜೈನ್ ದೇಶನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ಈ ಕೇಸಲ್ಲಿ ಚಿಕ್ಕಗೌಡ್ರು ಮಗ ಇನ್ವಾಲ್ವ್ಮೆಂಟ್ ಇದೆ ಅಂತ ಯಾರಿಗೂ ಡೌಟೇ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಡೌಟ್ ಯಾವಾಗ ಬಂತು ಅಂದ್ರೆ இன்னொன்று அந்த ஸ்பாம் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அது கொடுத்துருக்காங்க. அது திரும்ப போலீஸ்கார் என்ன பண்ணும், திரும்ப கொடுத்துருங்கல்ல. அது அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு இல்லை அவங்க சிஸ்டருக்கு இல்லை அவங்க ரிலேஷனில் இருக்கவங்க யாருக்குன்னா ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே நின்று ரிப்போர்ட் வாங்கிக்கின்னு அந்த நிமிஷமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதே எங்களை மாதிரி ஏழை பசங்க அந்த மாதிரினா எங்களுக்கு ஒரு இது அவங்களுக்கு ஒரு இதுவா. ஏன்னா ஓட்டு போட்டு அவங்கள அந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறதே நம்ம தானே. ஆனால் நம்மளுக்கே அநியாயம் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஜாலியாக இருந்தால் எப்படி? இதை பற்றி நம்ம ஷமீர் அவங்க பேசியிருந்தால அந்த பையனுக்கு மிரட்டே இருக்கிறது வேறு. மீன்ஸ் தப்பான்னு கால் பண்ணி தப்பாக மிரட்டிருந்து அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து இருக்கிறது. அந்த பையன் ரீல்ஸில் போட்டுனா இருக்கான், என்னோடய வீடு அட்ரஸ் ரிலேட் பண்ணுவாங்க, என்னோடய நம்பர் கொடுத்தவங்க என்னை தேடி வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ட்டு. ನನ್ನ ಮನೆ ಅಡ್ರೆಸ್ ಲೀಕ್ ಮಾಡಿರೋರಿಗೆ, ನನ್ನ ಫೋನ್ ನಂಬರ್ ಲೀಕ್ ಮಾಡಿರೋರಿಗೆ ನಾನು ಹುಡ್ಕೊಂಡು ಬಂದು ಹೊಡೆಯೋದು ಮ್ಯಾಟರೇ ಆಗಲ್ಲ. ಸೊ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆ ಅವಾಗೇನಾಗುತ್ತೆ ಅಂತ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಕಂಟೆಂಟ್ ಕ್ರಿಯೇಟರ್ಸಲ್ಲೂ ನಾನು ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ, ಪ್ಲೀಸ್ ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ನ ರೇಸ್. ಬ್ರೋ ಒಂದೇ ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ ಬ್ರೋ, ಎಷ್ಟು ಜನ ಅಂತ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಅವರು. ಸಾಯಿಸಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ಸಾಯಿಸಿದ್ರು ಒಬ್ರು ಕಡೆಯಿಂದ ಸಿಕ್ಕೋಕೊಳ್ತಾರೆ. ಸೌಜನ್ಯ ವಿಷಯದಲ್ಲೇ ಸಿಕ್ಕಾಕೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗ ಅದರಿಂದ ಹೆಂಗೆ ಆಚೆ ಬರೋದು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟೇ. ತಪ್ಪು ಮಾಡೋರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಬ್ರೋ. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೆಸರು ಹೇಳಿ ತಪ್ಪು ಮಾಡೋರೆ. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂತೂ ಸುಮ್ಮನೆ ಅಂತೂ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ ಬಿಡಿ. ನಮ್ಮ ಅಪ್ಪನೂ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ಸುತ್ತೆ. 1 ಸಲ 2 ಸಲ 3 ಸಲ 4 ಸಲ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟವ್ರೆ. 5ನೇ ಸಲನೂ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ?
ಎಲ್ಲಾ ಡಾಟ್ಸ್ ನ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಹೋದ್ರೆ ಸೌಜನ್ಯ ಕೇಸ್ ಒಂದೇ ಅಲ್ಲ, ನಾರಾಯಣ ಹಾಗೂ ಯಮುನಾ ಕೇಸಲ್ಲೂ, ವೇದವಲ್ಲಿ ಕೇಸಲ್ಲೂ, ಆ ಬ್ಯಾಂಕ್ ಮ್ಯಾನೇಜರ್ ನ ಕೇಸಲ್ಲೂ ಹಾಗೂ ಪದ್ಮಲತಾ ಕೇಸಲ್ಲೂ ಸೀದಾ ಡೈರೆಕ್ಟ್ ಡೌಟ್ ಬರೋದೆ ಊರಿನ ಗೌಡ್ರ ಮೇಲೆ. ಐ ರಿಯಲಿ ವಾಂಟ್ ಟು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಕೂಡ್ಲಾ ರ್ಯಾಂಪೇಜ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್, ಥರ್ಡ್ ಐ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್, ಗಿರೀಶ್ ಮುಟ್ಟಣ್ಣನವರು ಸರ್ ಹಾಗೂ ಮಹೇಶ್ ಅವರು ಅಂಡ್ ಆಲ್ ಅದರ್ಸ್. ಇವರ ಕಾನ್ಸ್ಟೆಂಟ್ ಎಫರ್ಟ್ಸ್ ಇಂದಾನೆ ಸತ್ಯ ಏನಂತ ಒನ್ ಬೈ ಒನ್ ಹೊರಗೆ ಬರ್ತಿದೆ ಅಂಡ್ ದೇ ಆರ್ ಟ್ರೈಯಿಂಗ್ ದೇರ್ ಲೆವೆಲ್ ಬೆಸ್ಟ್ ಟು ಕ್ಯಾಚ್ ರಿಯಲ್ ಕ್ರಿಮಿನಲ್ಸ್. ಅಟ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಸೌಜನ್ಯ ಕೇಸ್ ಬಗ್ಗೆ ಅಪ್ಡೇಟ್ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಹೈಕೋರ್ಟ್ ವರೆಗೂ ಈ ಒಂದು ಕೇಸ್ ಹೋಗಿದೆ ಅಂಡ್ ಈ ಕೇಸಲ್ಲಿ ಈಗ ಇನ್ನೊಮ್ಮೆ ಮತ್ತೆ ಫ್ರೆಶ್ ಆಗಿ ರೀಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಹೋರಾಟ ನಡೀತಿದೆ. ನೀವೇ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಬ್ರೋ, ಎಲ್ಲ ವಿಡಿಯೋ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ಬ್ರೋ, ನೋಡಿದ್ದಕ್ಕೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ತಮಿಳೇ, ಆದರೆ ನಾನಿರೋದು ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ. ಸೊ ನಿಮ್ಮ ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ದೀನಿ, ನಿಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತಲೇ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ನೀವು ಮಾಡಿ ಬ್ರೋ, ನೀವು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೇದೇ. ನೀವು ಇಷ್ಟು ದಿನ ಆಗಿನೂ ಆ ಹುಡುಗಿಗೆ ಇದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ಇರುತ್ತೆ. ನೀವು ಚೋಲೋ ಧೈರ್ಯ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணி அதுவும் அவங்க தடியன் தொடிகள் மீன்ஸ் எல்லா ரேப்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தடியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணு ரொப்பிட்டு இருக்கிறது 6 அடிக்கு. அந்த வீடியோ எல்லாம் இருக்குது உங்களுக்கு, லிங்க் கீழே தரேன் பாருங்கள். நீங்களே குஷி ஆகிடுவீங்க. அதெல்லாம் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தது எதுக்கு? ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா, அதுக்கோசம் தான் வீடியோ பண்ணின்னு இருக்கேன். அது எவ்வளோ பெரிய பிடுங்கியாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் தப்பு தான், அது ஒத்துக்குன்னு அது என்ன இருக்குதோ அது பண்ணிங்கன்னா நீங்களும் சேஃப் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கட்டும், எல்லா சிவாப்பா கையில் இருக்குது. ஓம் நம சிவாயா. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை டிலீட் பண்ணலாம் சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா விக்கி ஒரு டிசிஷன் எடுத்துருந்தா வீடியோவே மேக் பண்ணுவேன். இது நான் அவனோட ப்ளேஸ் பண்ணுறது ரெடின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணின்னு இருக்கேன். அவரது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சௌஜன்யா டிஸ்ட்ரிக் கட்டிட்டு யாரும் வேண்டிக்கோங்க. தப்பு பண்ணுங்க, அவனா இருந்தாலும் ನನ್ನ ಅನುಭವಿಸೇ வைக்கணும். ಓಕೆ ಮಾಡಿ. ಈ ವಿಡಿಯೋ ಯಾವಾಗ ಯೂಟ್ಯೂಬ್ ಇಂದ ಡಿಲೀಟ್ ಆಗುತ್ತೋ ನನ್ಗಂತೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ಪ್ಲೀಸ್ ಆದಷ್ಟು ಬೇಗ ಇದನ್ನ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಶೇರ್ ಮಾಡಿ. ಓಕೆ.